அது மட்டும் இல்லை நாட்டாயம்மா, புளி சாதத்துக்கும் ஏதோ விற்கிறான் நாட்டாயம்மா. ஆமாம் நாட்டாயம்மா, என்கிட்ட புளியோதரை மிக்ஸ், லெமன் ரைஸ் மிக்ஸ், தக்காளி சாதம் மிக்ஸ், எல்லா சாதத்துக்கான மிக்ஸும் ரெடியாக இருக்கும். நீங்கள் சோறு மட்டும் வடிச்சிங்கன்னா போதும், கிளறி உடனே சாப்பிட்றலாம். ஏன்டா அதை மட்டும் விட்டு வச்சிங்க? சோரி வடித்து டப்பால கிளறி விற்க வேண்டியதானே? வீட்டில் சமையக்கட்டே தேவையில்லடா, இப்படி அநியாயம் பண்ணுறீங்கடா. நாட்டாயம்மா, எங்களுக்காக செய்கிறோம், உங்களை மாதிரி பொம்பளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே. டேய், நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு செய்யலடா, நஷ்டப்பட வைக்கிறீங்க. அதை தின்னுப்புட்டு எவனுக்கு பேதி வாந்தி வந்து படுத்து கிடக்குறானோ யாருக்கு தெரியும்? அதை சொல்லுங்க நாட்டாயம்மா, 100க்கு 100 நெசம். இந்த குழந்தைங்கலாம் பாவம் நாட்டாயம்மா, ஏதோ ஜூஸுன்னு சொல்லி கொடுக்குறான், அதை வாங்கி வாங்கி குடிக்குதுங்க இந்த வெயில் காலத்துக்கு. நம்மளாம் அப்போ சோடாவை தவிர ஒன்றும் இருக்காது, இப்போ என்னமோ ஜூஸுன்னு குடிக்கிறான், அதில் ஃபுல்லாக நுரையா வருது வேற. டேய் லாலா, வெளியே என்னமோ வித்துட்டு போகிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது.